بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا مولانا محمدا عبده ورسوله. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الرسل كلوا من الطيبات واعملوا صالحا إني بما تعملون عليم. وقال نبينا صلى الله عليه وسلم: أطب مطعمك تكن مستجاب الدعوة. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. எல்லா புகழும் புகழ்ச்சியும் உள்ளவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நமது உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மா தினத்தின்று இங்கு அமர்ந்திருக்கும் நம்மீதும் உலக மக்கள் அத்துணை நபர்கள் மீதும் இன்றென்று நிரப்பமாக உண்டாகுமாக. ஆமீன். இறைவா, எதை எனக்கு கற்றுத்தந்தாயோ அதை தவிர வேறு எந்த ஞானம் எனக்கு இல்லை என்பதை ஆரம்பப்படுத்தியவனாக, உங்களுடைய துஆவையும் ஆதரவைத்தவனாக எனது ஜும்மாவுரை நான் ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களை படைத்து அவருடைய சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டியும், அவருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கிறதோ அவருடைய தேட்டங்களையும் அவருடைய ஆசைகளையும் நிறைவேற்றுவதற்காக வேண்டியும் சிலர்களை அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். மனிதர்களுடைய அந்த உள்ளத்தை அல்லாஹ் படைக்கின்ற பொழுது பிற இடத்தில் தேவை உள்ளவர்களாகவே அல்லாஹ் படைத்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய படைப்புகள் அனைத்தும் ஒன்றின் பக்கம் தேவை உள்ளவர்களாகத்தான் இருப்பார்கள். அது எந்த படைப்பாக இருந்தாலும் சரி, மனித படைப்பாக இருந்தாலும் சரி, அல்லது உயிரினங்களாக இருந்தாலும் சரி, தாவரங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் இந்த உலகத்தில் எதையெல்லாம் படைத்திருக்கின்றானோ அவைகள் அனைத்தும் ஒன்றின் பக்கம் தேவை உள்ளதாகத்தான் இருக்கின்றது. மனிதனை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் பிற இடத்தில் தேவை உள்ளவனாகத்தான் இருக்கிறான். அவனுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேண்டும் என்று சொன்னால் பெற்றோரிடத்தில் தேவையுள்ளவனாக இருக்கிறான். அவனுக்கு கல்வி வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர்களிடத்தில் தேவையுள்ளவனாக இருக்கிறான். அவனுடைய நோய் சரியாக வேண்டும் என்று சொன்னால் மருத்துவர்களிடத்தில் அவன் தேவையுள்ளவனாக இருக்கிறான். ஆக மனிதனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவைப்படுகிறதோ அவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்காக யாராவது ஒருவரின் பக்கம் தேவையுள்ளவனாக மனிதன் இருக்கின்றான். அதே போன்று உயிரினங்களையும் நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, விலங்குகளை நாம் எடுத்துக்கொண்டாலும் அது தன்னுடைய வாழ்க்கையில் அதுக்கு உணவு வேண்டும் என்றாலும் சரி, அல்லது ஏதாவது ஒரு விஷயம் அந்த விலங்குகளுக்கு வேண்டும் என்றாலும் பிற இடத்தில் தேவையுள்ளதாகத்தான் இருக்கிறது. தாவரங்களையும் நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அது வளர வேண்டும் என்றாலும் அதற்கு தண்ணீர் தேவைப்படுகிறது, சூரிய வெளிச்சம் அதற்கு தேவைப்படுகிறது. அப்ப அல்லாஹ்வுடைய படைப்புகள் அனைத்தும் ஒன்றின் பக்கம் தேவை உள்ளதாகத்தான் இருக்கிறது. ஆனால் எந்த ஒரு தேவையும் இல்லாதவனாகத்தான் இறைவன் ஒருவன் மட்டும் இருக்கின்றான். அப்போ மனிதனுடைய படைப்பை அல்லாஹ் படைக்கின்ற பொழுது ஒருவரின் பக்கம் தேவை உள்ளவனாக மனிதன் இருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொருள் கிடைக்க வேண்டும், அல்லது தன்னுடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும்
இவரிடத்தில் சென்றால் அது நிறைவேறிவிடும் என்ற அந்த எண்ணம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கிறது. தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், தன்னுடைய ஆசைகள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், யாராவது ஒருவரின் பக்கம் தேவை உள்ளவனாகத்தான் மனிதன் இருக்கின்றான். ஆனால் நாம் மறக்கக்கூடிய ஒரு விஷயம், இவை அனைத்தையும் நிறைவேற்றக்கூடிய இறைவனின் பக்கம் நாம் தேவை உள்ளவனாக இருக்கிறோம் என்ற அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கவே இல்லை. நம் எல்லாருக்கும் நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கிறது. ஆனால் அந்த தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் இறைவன் இருக்கின்ற பொழுது, அந்த இறைவனிடத்தில் நாம் நம்முடைய தேவைகளை சொல்லி நாம் இறைவனிடத்தில் அதை கேட்டோம் என்று சொன்னால், நமக்கும் இறைவனுக்கும் மத்தியில் உள்ள அந்த தொடர்பு என்பது மிக நெருக்கமானதாக இருக்கும். அது சமயத்தில் அல்லாஹ்வுடைய தேவைகளை உடனடியாக நிறைவேற்றுவான். நமக்கு நோய் ஏற்படுகிறது, மருத்துவம் தேவை, மருத்துவரிடத்தில் நாம் தேவையாகிறோம். ஆனால் அதையெல்லாம் தாண்டி அந்த நோயை எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் அந்த நோய் நம்மளை அடைய வைத்தது இறைவன் தான். நமக்கு காய்ச்சல் ஏற்படுகிறது, அந்த காய்ச்சல் என்பது ஏதோ ஒரு மூலமாக நமக்கு ஏற்பட்டு இருக்கலாம். ஆனால் அதை ஏற்படுத்தியது இறைவனாகத்தான் இருக்க முடியும். அப்போ அந்த காய்ச்சலை சரி செய்வதற்கு மருத்துவம் தேவைப்படுகிறது, மருத்துவர்கள் தேவைப்படுகிறார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த நோயை சரி செய்வது இறைவனால் மட்டும்தான் முடியும் என்ற அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும். அப்போ நாம் இறைவனிடத்தில் மிக மிக முக்கியமாக தேவையுள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு ஆசை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நாம் முதலில் இறைவனிடத்தில் நாம் அதை கேட்க வேண்டும். இறைவன் அதை நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறார். நம்மளில் கூட சிலர்கள் நினைப்பதுண்டு, நான் இறைவனிடத்தில் நான் கேட்கிறேன், அழுது நான் கேட்கிறேன், தொழுது நான் அழுது அல்லாஹ்விடத்தில் கையேந்து நான் கேட்கிறேன், ஆனால் என்னுடைய ஆசைகளை அல்லாஹ் நிறைவேற்றவே இல்லையே என்ற ஒரு எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படலாம். நான் அல்லாஹ்விடத்தில் அழுது துஆ செய்கிறேன், தொழுது நான் துஆ செய்கிறேன், ஆனால் என்னுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லையே, என்னுடைய ஆசைகளை இறைவன் நிறைவேற்றவில்லையே. அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தில் சொல்லுகின்ற பொழுது இப்படி வாக்குறுதி கொடுப்பான். வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னை நீங்கள் அழையுங்கள், உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று இறைவனை வாக்குறுதி கொடுத்திருக்கிறானே. நான் இறைவன் அழுது நான் அழைத்து கொண்டிருக்கிறேனே, எனக்கு அல்லாஹ் பதிலளிக்கவே இல்லையே. அப்போ இறைவன் சொன்ன இந்த வார்த்தை பொய்யா என்ற ஒரு மனப்பக்குவத்திற்கு நாம் ஆளாக்கப்படுகிறோம். இறைவனை நான் அழைக்கிறேன், இறைவன் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். என்னை நீங்கள் அழையுங்கள், அஸ்தஜிபு லக்கும், உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று இறைவனை வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். நான் இறைவனை அழுது கொண்டு நான் அழைக்கிறேன், என்னுடைய ஆசைகளை நான் சொல்லுகிறேன், ஆனால் என்னுடைய ஆசைகளை இறைவன் நிறைவேற்றவில்லையே. அப்போ இறைவன் சொன்ன இந்த வார்த்தை பொய்யா என்ற அந்த எண்ணம் நமக்கு ஏற்படலாம். இறைவன் சொன்ன வார்த்தை எதுவும் பொய்யானதாக ஆகாது. இறைவன் ஒரு விஷயத்தை சொல்கிறான் என்று சொன்னால் அது கண்டிப்பான முறையில் நடந்தே தீரும். அது கியாமத் நாள் வந்தாலும் அந்த விஷயம் கண்டிப்பான முறையில் நடந்தே தீரும். ஆனால் இறைவன் இப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறான் என்றால் இறைவனின் மீது குறை கிடையாது, நம்மின் மீதனால் குறை இருக்கிறது. நாம் இறைவனை அழைக்கிறோம், துஆ செய்கிறோம், நம்முடைய ஆசைகளை நாம் இறைவனிடத்தில் சொல்கிறோம், ஆனால் அது நிறைவேறாமல் இருக்கிறது என்று சொன்னால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறோம். வகால ரப்புக்கும் உதுஊனி, என்னை அழையுங்கள், அஸ்தஜிபு லக்கும், உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று இறைவனை சொல்லிவிட்டார். ஆனால் நாம் அழைக்கிறோம், பதில் கிடைக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் தவறு செய்திருக்கிறோம். அந்த தவறினுடைய பாதிப்பு தான் இறைவனிடத்தில் இறைவனை நாம் அழைத்தாலும் இறைவன் நமக்கு பதில் கொடுப்பதில்லை. அதாவது இறைவன் இன்னொரு இடத்தில் சொல்கின்ற பொழுது, யா அய்யுஹர் ரசூல், எல்லா நபிமார்களையும் அழைத்தும் இறைவன் கூறுகிறான், யா அய்யுஹர் ரசூல், எல்லா நபிமார்களும் அழைக்கிறார், ரசூல்மார்களை, நபி தூதர்களை, குலு மின தொய்யிபாத், நீங்கள் ஹலாலான உணவை நீங்கள் உண்ணுங்கள்,
வஅமலு ஸாலிஹான், நல்ல அமல்களை நீங்கள் செய்யுங்கள். இன்னி பிமா தஅமலூன அலீம், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நன்கு அறிந்தவனாக நான் இருக்கிறேன் என்பதாக இறைவன் சொல்கிறார். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் இறைவன் நன்கு அறிந்து கொண்டே இருக்கிறார். நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன செயல்கள் செய்கிறோம், நாம் என்னென்ன தவறுகள் செய்கிறோம், நாம் என்னென்ன அமல்கள் செய்கிறோம் என்ற எல்லா செயல்களையும் இறைவன் நம்மளை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார். அதனால்தான் எல்லா நபிமார்களையும் அழைத்து அல்லாஹ் சொல்கிறான், குலுமின தொய்யிபார், நீங்கள் ஹலாலான உணவை நீங்கள் உண்ணுங்கள். வஅமலு ஸாலிஹான், நல்ல அமல்களை நீங்கள் செய்யுங்கள். இன்னி பிமா தஅமலூன அலீம், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையும் நான் நன்கு அறிந்தவனாக இருக்கிறேன் என்பதாக இறைவன் இந்த வசனத்தில் குறிப்பிடக்கூடிய முதல் விஷயம் ஹலாலான உணவு. நம்முடைய வாழ்க்கையில் ஹலாலான உணவாக இருக்கட்டும், ஹலாலான சம்பாத்தியமாக இருக்கட்டும், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயம் நமக்கு கிடைக்கின்ற பொழுது அது ஹலாலான முறையில் இருக்கிறது என்று சொன்னால், வகால ரப்புக்கும் உதுஊனி, என்னை நீங்கள் அழையுங்கள், அஸ்தஜிபு லக்கும், உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய உணவு, உங்களுடைய சம்பாத்தியம் எதுவெல்லாம் உங்களுக்கு ஹலாலாக கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் என்னை நீங்கள் அழையுங்கள், உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன் என்பதாக இறைவன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நம்முடைய வாழ்க்கை நாம் எடுக்கக்கூடிய உணவாக இருக்கட்டும், சம்பாத்தியமாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், ஹலாலான முறையில் அது வந்தது என்று சொன்னால் இறைவனை நாம் அழைத்த உடனே அஸ்தஜிபு லக்கும், இறைவன் நம்மளுக்கு பதிலளிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக இந்த வசனத்தின் மூலமாக இறைவன் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் ஒரு அறிவுரை ஒன்று கூறுகிறார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரு கோரிக்கை ஒன்று வைக்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நான் இறைவனிடத்தில் ஒரு விஷயம் கேட்கிறேன் என்று சொன்னால் அது உடனடியாக எனக்கு நிறைவேற்றப்பட வேண்டும். நான் இறைவனிடத்தில் ஒரு தேவையை நான் எடுத்து சொல்கின்ற பொழுது அந்த தேவை அந்த நேரத்தில் அந்த இடத்திலேயே அது நிறைவேற வேண்டும். அதற்காக எனக்கு துஆ செய்யுங்கள் என்பதாக சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்தில் சொல்கிறார்கள். அப்போ பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்வதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை பெருமானார் கற்றுக் கொடுக்கிறார்கள். யா சஅதை அதீபு மத்ஆமக, உன்னுடைய உணவை நீ ஹலாலாக ஆக்கிக்கொள். அதீப் மத்ஆமக, உன்னுடைய உணவை நீ ஹலாலாக ஆக்கிக்கொள். உன்னுடைய சம்பாத்தியத்தை நீ ஹலாலாக ஆக்கிக்கொள். முஸ்தஜிபு தஅவா, முஸ்தஜிபு தஅவா, அதாவது உடனடியாக அங்கீகரிக்கப்படக்கூடிய அந்த துஆ என்பது உனக்கு கிடைக்கும் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தேவை உடனடியாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அதீபு மத்ஆமக, உன்னுடைய உணவை நீ ஹலாலான முறையில் ஆக்கிக்கொண்டாய் என்று சொன்னால் அஸ்தஜிபு தஅவா, முஸ்தஜாபு தஅவா, உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த துஆ என்பது உனக்கு கிடைக்கும் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு அடியான் தன்னுடைய வயிற்றுக்குள் ஒரு கவலம் ஹராமான உணவை தன்னுடைய உடலுக்குள் ஒரு மனிதன் செலுத்திவிட்டான் என்று சொன்னால் அந்த மனிதன் அன்றிலிருந்து 40 நாட்கள் என்ன அமல்கள் செய்தாலும் இறைவன் அதை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். பெருமானார் சொல்கிறார்கள், ஒரே ஒரு கவலம் உணவு ஒரு மனிதனுடைய வயிற்றுக்குள் ஹராமான முறையில் சென்று விட்டது என்று சொன்னால் அந்த உணவின் காரணமாக, அந்த ஹராமான உணவின் காரணமாக 40 நாட்கள் அந்த மனிதன் செய்யக்கூடிய எந்த ஒரு அமலையும் எந்த ஒரு நற்காரியத்தையும் இறைவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அந்த மனிதனுடைய உடல் ஹராமான உடலாக ஆகிவிட்டது. அந்த மனிதனுடைய உடல் என்பது முழுக்க முழுக்க நரகத்திற்கு சொந்தமானதாகவே அந்த மனிதனுடைய உடல் ஆகிவிட்டது என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நம்முடைய வாழ்க்கை நாம் ஹலாலான அந்த உணவையும் சம்பாத்தியத்தையும் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னார்
முஸ்தஜாபு துஆவா, நாம் கேட்கக்கூடிய அந்த துஆ என்பது உடனடியாக இறைவனுடைய அரிசி தட்டுகிறது என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அன்றிலிருந்து எந்த ஒரு ஹராமான உணவும் சரி, ஹராமான சம்பாத்தியமும் தன்னுடைய வாழ்க்கையில் தன்னுடைய உடலை அடைந்துவிடக் கூடாது என்று ஹலாலான முறையில் ஹலாலான உணவையும் சம்பாத்தியத்தையும் பேணுதலாக தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டார்கள். அதனுடைய பிரதிபலனாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்தஜாபு துஆவா, உடனடியாக அங்கீகரிக்கப்படக்கூடிய அந்த துஆவை அல்லாஹ் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஒரு மனிதர் மதீனா நகரில் ஒரு ஓரமாக நின்று கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 3 சஹாபியும் அந்த தெரு வழியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஓரமாக நின்று கொண்டிருந்த அந்த மனிதர் இந்த 3 சஹாபியும் பார்த்து திட்டிக் கொண்டிருக்கிறார். அப்ப சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எதற்காக அவர்களை நீங்கள் திட்டுகிறீர்கள், நீங்கள் திட்டாதீர்கள் என்பதாக சொன்ன பொழுது மீண்டும் அந்த மனிதர் அந்த 3 சஹாபியும் திட்டுகிறார். அப்ப சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக தன்னுடைய கையை ஏந்தி கொண்டு இறைவனிடத்தில் துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், இந்த மனிதர் உன்னுடைய நேசர், உனக்கு பிரியமானவர், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஈமான் கொண்டு உன்னையும் ஈமான் கொண்டு தன்னுடைய வாழ்க்கை நிலையாக நின்ற இந்த 3 நபர்களையும் இந்த மனிதர் திட்டிக் கொண்டே இருக்கிறார். இவரை நீ தக்க பதிலடி கொடு என்பதாக இறைவனிடத்தில் கையேந்தி துஆ செய்து தன்னுடைய கையை கீழே இறக்கக்கூடிய அந்த நேரத்தில் எங்கேயோ இருந்து ஒரு ஒட்டகம் வேகமாக ஓடிக்கொண்டு திட்டிய அந்த மனிதரை ஏறி மிதித்து அந்த மனிதரை கொன்றுவிட்டது. சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் கையேந்தி துஆ செய்த அந்த செயலை பார்த்த மற்ற மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள். பார்த்துவிட்டு சொல்கிறார்கள், இவர் முஸ்தஜாபு துஆவா என்ற அந்த துஆவை பெற்றவராக இருக்கிறார். இவர் உடனடியாக துஆ செய்தார் என்று சொன்னால் இவருடைய துஆவை உடனடியாக இறைவன் ஏற்றுக்கொண்டு அவருடைய தேவையும் அவருடைய ஆசையும் இறைவன் நிறைவேற்றுகிறான் என்பதாக சுற்றி இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லோரும் பார்த்து சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முஸ்தஜாபு துஆவா என்ற ஒரு பெயரையும் அவர்களுக்கு சூட்டுகிறார்கள். முஸ்தஜாபு துஆவா என்று சொன்னால் துஆ உடனடியாக அங்கீகரிக்கப்பட்டவர் என்பதாக அர்த்தம். அப்ப சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு முஸ்தஜாபு துஆவா என்ற உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த துஆவை இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த ஹலாலான முறையில் தன்னுடைய வாழ்க்கையில் அமைத்துக் கொண்டார்கள் அல்லவா, அதன் காரணமாகவே இறைவன் அவர்களுக்கு இந்த துஆவை கொடுத்தான் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலம் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களை கூஃபா நகருக்கு ஆளுநராக நியமிக்கிறார்கள். இப்படி ஆளுநராக நியமித்து சில நாட்கள் கழிகிறது. அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அவரிடத்தில் கூஃபாவிலிருந்து சில நபர்கள் வருகிறார்கள். அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் கூஃபாவிற்கு ஒருவரை ஆளுநராக நியமித்தீர்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ் அவர்களை. ஆனால் அவர்களிடத்தில் குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். பொய்யான சில குற்றச்சாட்டுகளை உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் வைக்கிறார்கள். அவர் தொழுகையை சரியாக நிறைவேற்றுவதில்லை. தொழுகையினுடைய நேரம் வந்துவிட்டால் அவர்கள் பள்ளிக்கு சென்று தொழுகையை சரியான முறையில் நிறைவேற்றுவதில்லை. பள்ளியில் தொழுகையை நடத்துவதில்லை. மக்களுக்கு இடையே ஏதாவது ஒரு பொருட்களை பங்கீடு செய்வதாக இருந்தாலும் அதை சரியான முறையில் பங்கீடு செய்வது கிடையாது. அது மட்டும் இல்லாமல் போர் செய்ய வேண்டும் என்று நிர்பந்தம் ஏற்படுகின்ற பொழுது அந்த போர்க்களத்திற்கு அவர் வருவதில்லை என்பதாக சிலர்கள் உமர் ரலியல்லாஹு அவரிடத்தில் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களை பற்றி தவறான பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் சில நபர்களை கூஃபாவிற்கு அனுப்புகிறார்கள். நீங்கள் கூஃபாவிற்கு சென்று அங்கு உள்ள மக்களிடத்தில் நீங்கள் விசாரியுங்கள் என்பதாக அனுப்புகிறார்கள்.
அந்த குழுவும் கூஃபாவிற்கு வருகிறார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களை பற்றி அங்கு இருக்கக்கூடிய எல்லா மக்களிடத்தும் விசாரிக்கின்ற பொழுது எல்லோரும் புகழ்ந்து பேசுகிறார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்களை எல்லா மக்களும் புகழ்ந்து பேசுகிறார்கள். ஒரே ஒரு மனிதர் மட்டும் பனு அபது என்ற ஒரு குடும்பத்தை சேர்ந்த உசாமா இப்னு கதாதா என்ற ஒரு மனிதர் எழுந்து நின்று இவரின் மீது பொய்யான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் மீது அந்த பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். இவர் சரியாக தொழிலை நிறைவேற்றுவது கிடையாது, இவர் போருக்கு ஏதாவது ஏற்பட்டால் அந்த போர்க்களத்திற்கு அவர் கலந்துக்கிட்டது கிடையாது, மக்களுக்கு மத்தியில் ஏதாவது பொருட்களை பங்கீடு செய்வதாக இருந்தாலும் சரியான முறையில் அவர் பங்குகள் வைப்பது கிடையாது என்பதாக அந்த மனிதர் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். அப்ப சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் முஸ்தஜாப் துஆவா என்ற சிறப்பு துஆவை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள் தன்னுடைய 2 கைகளையும் ஏந்தி கொண்டு துஆ செய்கிறார்கள். யா இறைவா, என்னுடைய இறைவனே, என் மீது தவறான சில குற்றச்சாட்டுகள் வைக்கிறார்கள். இந்த உசாமா இப்னு கதாதா என்ற இந்த மனிதர் என் மீது தவறான சில குற்றச்சாட்டுகளை வைக்கிறார். இவர் தற்பெருமைக்காக வேண்டி இப்படி செய்தார் என்று சொன்னால் இவருடைய ஆயுளை நீ நீடிக்க செய். இவர் தற்பெருமைக்காக வேண்டி தனக்கு புகழ் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த மனிதர் என் மீது தவறான குற்றச்சாட்டு வைத்திருந்தால் இவருடைய ஆயுளை நீ நீடிக்க செய். இவருடைய வாழ்க்கையில் நீ வறுமையை அதிகமாக கொடு, இவருக்கு அதிகமான சோதனைகளை கொடு என்பதாக சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் துஆ செய்கிறார்கள். சில வருடங்கள் அப்படியே கழிகிறது. உசாமா இப்னு கதாதா அந்த பொய் குற்றச்சாட்டு வைத்த அந்த மனிதர் சில வருடங்கள் கழிகிறது, வயோதிகம் அடைகிறார். வயோதிகம் அடைந்தும் நீண்ட நாட்கள் அவருடைய ஆயுள் நீடித்து கொண்டே செல்கிறது. அவருடைய கண் புருவம் அப்படி தொங்கி அவருடைய கண்களை மறைக்கின்ற அளவிற்கு அவருடைய ஆயுளை அல்லாஹ் நீடிக்க வைத்து வயது முதிர்ந்த ஒரு வயதானவராக ஆகிறார். அந்த நேரத்தில் வறுமையும் அதிகமாக அவருக்கு ஏற்படுகிறது. அந்த வறுமையின் காரணமாக கூஃபா நகரில் இருக்கக்கூடிய தெருக்களிற்கு சென்று யாசகம் கேட்கக்கூடிய நிலைமையில் அல்லாஹ் அவர்களை ஆக்கினார். கடுமையான சோதனைகள் அவர்களை சுற்றுகிறது. இன்னும் சொல்லப்போனால் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அவரை விரட்டுகின்ற அளவிற்கு அவருடைய சோதனை அல்லாஹ் அதிகமாக்கி கொண்டே இருந்தார். சிலர்கள் கேட்டார்கள், உசாமா இப்னு கதாதா அவரிடத்தில் கேட்கிறார்கள், எதற்காக இப்படி நிலைமை உங்களுக்கு ஏற்படுகிறது என்று கேட்கிற பொழுது உசாமா இப்னு கதாதா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு சமயம் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் மீது ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு நான் வைத்தேன். அதன் காரணமாக அவர்கள் எனக்கு எதிராக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். அவர்கள் துஆ செய்ததன் காரணமாக என்னுடைய நிலைமை இப்படி சோதனைக்குள்ளதாக ஆகிவிட்டது என்பதாக கை செய்தப்பட்டவர்களாக அவர்கள் சொல்கிறார்கள். ஒரு மனிதரின் மீது அநியாயமான முறையில் குற்றச்சாட்டு வைக்கின்ற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதர் அநியாயமான முறையில் குற்றச்சாட்டப்படுகிறார் என்று சொன்னால், அநீதம் இழைக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னால், அந்த மனிதனுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த திரை நீக்கப்படுகிறது. அநீதம் இழைக்கப்பட்ட அந்த மனிதன் துஆ செய்தான் என்று சொன்னால் இறைவன் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்வான் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்ப நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அநீதம் இழைக்கின்ற பொழுது நமக்கு எதிராக அவன் துஆ செய்தான் என்று சொன்னால் இறைவன் அதை உடனடியாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுப்பான் என்பதாக சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நிகழ்வின் மூலமாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். முஸ்தஜாப் துஆவா, உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த துஆ என்பது ஒரு மனிதனுக்கு எப்போ கிடைக்கிறது? அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய உணவையும் சம்பாத்தியத்தையும் ஹலாலான முறையில் பெற்றுக்கொண்டான் என்று சொன்னால் முஸ்தஜாப் துஆவா,
இறைவனத்தில் ஒரு விஷயத்தை கோரிக்கை வைக்கின்ற பொழுது, தன்னுடைய ஆசையை எடுத்து சொல்கின்ற பொழுது உடனடியாக அந்த ஆசையை நிறைவேற்றக்கூடிய அந்த முஸ்தஜாபு தாவா என்ற அந்த சிறப்பு துவாவை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஹலாலான முறையில் தன்னுடைய உணவையும் சம்பாத்தியத்தையும் ஆக்கிக் கொண்டான் என்று சொன்னால் அது கிடைக்கிறது என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய வாழ்க்கையில் இப்படி ஏராளமான விஷயங்கள் நடந்திருக்கிறது. தனக்கு முஸ்தஜாபு தாவா உடனடியாக ஏற்றுப்படக்கூடிய அந்த துவா கிடைத்ததின் காரணமாகவே சில நேரங்களில் சஹாபாக்கள் ஏதாவது ஒரு தவறு செய்யக்கூடிய நிலைமை ஏற்படுகின்ற பொழுது சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கையை அப்படி உயர்த்துவார்கள். சஹாபாக்கள் ஏதாவது ஒரு தவறு செய்கிறார் என்று சொன்னால் அதை பார்த்த உடனே அவர்களுக்கு முன்னாலேயே சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய 2 கைகளையும் ஏந்தி கொண்டு இருப்பார்கள். அதை பார்த்தவுடன் சஹாபாக்கள் நினைப்பார்கள், இவருக்கு முஸ்தஜாபு தாவா என்ற துஆ இருக்கிறது, நாம் ஏதாவது தவறு செய்தோம் என்று சொன்னால் இவர் நமக்கு எதிராக ஏதாவது துஆ செய்து விடுவார் என்ற ஒரு பயத்திலேயே சஹாபாக்கள் இருப்பார்கள். சில நேரங்கள் சஹாபாக்கள் தவறான செயலில் சென்று விடக்கூடாது என்பதற்காகவே சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு கிடைத்த அந்த முஸ்தஜாபு தாவா என்ற அந்த துஆவின் மூலமாக சஹாபாக்களை மிரட்டி அந்த தவறின் பக்கம் செல்ல விடாமல் சஹாபாக்களை பாதுகாப்பார்கள். அந்த அளவிற்கு சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் ஹராமான உணவு தன்னுடைய உடலில் சென்றுவிடக்கூடாது என்பதற்காகவே வேண்டுதலாக வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் இறைவன் அந்த முஸ்தஜாபு தாவா உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த துஆவை ஹலாலான அந்த சம்பாத்தியத்திலும் உணவிலும் அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கையில் நாம் அந்த ஹலாலான சம்பாத்தியத்தையும் உணவையும் நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் முஸ்தஜாபு தாவா என்ற அந்த துஆவையும் அல்லாஹ் நமக்கு தர இருக்கிறார் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். துன்னூர் அல்-மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், உணவு ஹலாலாக இல்லாத வரை, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் உணவு ஹலாலாக இல்லாத வரை அந்த துஆவினுடைய அந்த சுவை ஒருபோதும் அந்த மனிதன் உணர மாட்டான் என்பதாக தின்னூர் அல்-மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஹலாலான அந்த உணவு சம்பாத்தியத்தை அந்த மனிதன் பெற்றுக்கொள்ளவே இல்லை என்று சொன்னால் அவன் செய்யக்கூடிய அந்த துஆவினுடைய சுவையையும் அந்த பிரதிபலனையும் அந்த மனிதன் உணர மாட்டான் என்பதாக துன்னூர் அல்-மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள். நாம் என்னதான் அழுது துஆ செய்கிறோம், அழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறோம், தொழுகிறோம், ஆனால் நம்முடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன்? நம்முடைய உடலில் ஹராமான உணவு இருக்கின்ற பொழுது இறைவன் நம்முடைய துஆவை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அதனால்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செய்யக்கூடிய முதல் விஷயம் ஹலாலான உணவை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால்தான் சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அதீப் மற்ற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஹலாலான உணவை நீங்கள் பேணி வாருங்கள், அதன் மூலமாக உங்களுக்கு முஸ்தஜாபு தாவா என்ற அந்த துஆ உங்களுக்கு கிடைக்கிறது என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயம் தன்னுடைய பணியாளர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஒரு பணியாளர் தன் வீட்டில் சமைத்த அந்த உணவை அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எடுத்து வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்தோஷத்தோடு அந்த உணவை வாங்கி அந்த உணவை சாப்பிட்டு விட்டார்கள். சாப்பிட்டதற்கு பிறகு தெரிகிறது இது ஹராமான முறையில் சம்பாதித்த பணத்தின் மூலமாக வந்த உணவு என்பதாக. அந்த மனிதர், அந்த பணியாளர் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்பாக ஜாஹிலியாவுடைய காலத்தில் ஹராமான முறையில் சம்பாதித்த அந்த பணத்தின் மூலமாக இந்த உணவை இப்பொழுது சமைத்து நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார் என்று சாப்பிட்டதற்கு பிறகு தெரிய வந்ததும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிட்ட அந்த உணவை வாந்தி எடுத்து தன்னுடைய பணியாளரிடத்தில் கூறுகிறார்கள், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய உடம்பில் ஹராமான அந்த உணவு ஒருபொழுதும் சென்றுவிடக்கூடாது, அப்படி சென்று
விட்டது என்று சொன்னார், என்னுடைய வணக்கத்தை நான் தொழக்கூடிய தொழுகையும் சரி, நான் செய்யக்கூடிய அமல்கள் எதுவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார். முஸ்தஜாபு துஆ, உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த துஆவும் எனக்கு கிடைக்காது என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய பணியாளர்களுக்கு சொன்னார்கள். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, நாம் அழுது துஆ செய்கிறோம், என்னுடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்ற மாட்டிருக்கிறான், என்னுடைய ஆசைகளை அல்லாஹ் நிறைவேற்ற மாட்டிருக்கிறார் என்பதாக நாம் ஒவ்வொரு நேரம் புலம்பிக் கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஹராமான உணவு இருந்தது என்று சொன்னால், பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போன்று, ஒரு மனிதனுடைய உடலில் ஒரு கவலம் உணவு ஹராமான முறையில் சென்று விட்டது என்று சொன்னால், அந்த மனிதன் 40 நாட்கள் என்ன அமல்கள் செய்தாலும் அது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஹராமான உணவு தன்னுடைய உடலில் சென்று விட்டது. சென்றதற்கு பிறகு ஒரு மனிதன் ஹஜ் செய்கிறான் என்று சொன்னால் அந்த ஹஜ்ஜை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஒரு மனிதன் உம்ரா செய்கிறான் என்று சொன்னால் அந்த உம்ராவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அன்று இரவு முழுவதும் அந்த மனிதன் வணங்கினாலும் தொழுதாலும் இறைவன் அந்த தொழுகையின் வணக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த ஹராமான அந்த உணவு அந்த மனிதனுடைய உடலில் சென்றதன் காரணமாகவே அவனுடைய உடலை அல்லாஹ் நரகத்திற்கு சொந்தமானதாக, நரகத்திற்கு தகுதியானதாக அவனுடைய உடலை அல்லாஹ் ஆக்கிவிட்டான் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியமாக இருக்கட்டும், நம்முடைய உணவாக இருக்கட்டும், நாம் ஹலாலான முறையில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் முஸ்தஜாபு துஆ, நாம் ஒரு ஆசையை நாம் இறைவனுக்கு எடுத்து சொல்கின்ற பொழுது அதை இறைவன் உடனடியாக அதை நிறைவேற்றுவான் என்பதாக பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது, எந்த அமலை செய்தாலும் அது கிடைக்காது. ஹலாலான உணவையும் சம்பாத்தியத்தையும் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் மட்டும்தான் முஸ்தஜாபு துஆ, இறைவனிடத்தில் துஆ செய்கின்ற பொழுது அது உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த செயல் ஹலாலான உணவும் சம்பாத்தியும் இருந்தால் மட்டும்தான் அது கிடைக்கும். அந்த மனிதன் என்னதான் தொழுதாலும் சரி, நோன்பு வைத்தாலும் சரி, ஏழைகளுக்கு வாரி வழங்கினாலும் அந்த முஸ்தஜாபு துஆ என்ற அந்த துஆ கிடைக்கவே கிடைக்காது. ஹலாலான உணவும் சம்பாத்தியமும் அந்த மனிதனுக்கு கிடைத்தால் மட்டும்தான் அந்த முஸ்தஜாபு துஆ உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த துஆ அந்த மனிதனுக்கு கிடைக்கும் என்பதாக பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகலாம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கும் சரி, நம்முடைய சந்ததிகள், நம்முடைய குழந்தைகளுக்கும் நாம் ஹலாலான உணவையும் நாம் கொடுக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்திற்கும் நாம் ஹலாலான உணவையும் கொடுக்க வேண்டும், ஹலாலான முறையில் சம்பாதித்து நாமும் அதை அனுபவிக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பங்களும் அதை அனுபவிக்க வேண்டும். நாம் ஹராமான முறையில் நாம் சம்பாதிக்கிறோம், அது வீட்டுக்கு தெரியாது, ஆனால் இறைவனுக்கு தெரியும். அதனால தான் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஐயவர் ரசூல், நபிமார்களே, குலு மின த்வய்யிபாத், ஹலாலான உணவை நீங்கள் சாப்பிடுங்கள், வஅமலு ஸாலிஹன், நல்ல அமல்களை செய்யுங்கள், இன்னீ பிமா தஅமலூன அலீம், நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நான் நன்கு அறிந்தவனாக இருக்கிறேன். நீங்கள் என்னென்ன செயல் செய்கிறீர்கள் என்பது உங்களுக்கு உங்களுடைய வீடுகளுக்கோ உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அறியக்கூடியவனாக நான் இருக்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நான் கண்காணித்து கொண்டே இருக்கிறேன். மற்றவர்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நாளை மறுமையில் நீங்கள் என்னிடத்தில் தான் வர இருக்கிறீர்கள். அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல் அனைத்தையும் ஹலாலான முறையில் நீங்கள் செய்யுங்கள் என்பதாக நபிமார்களுக்கு அல்லாஹ் அதை எடுத்து சொன்னே இந்த உம்மத்துக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்திருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் அதை எடுத்து சொல்லக்கூடிய வாழ்க்கையையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. நம்முடைய வாழ்க்கையில் ஹலாலான உணவையும் ஹலாலான சம்பாத்தியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் அல்லாஹ் தந்தருவானாக. ஹராமான செயல்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவருக்கும் பாதுகாப்பானாக. واخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.